கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதான் நான் சொன்னேன்லன்னா அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட தொழிலாளர்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கோம். அந்த டைமுக்குள்ளே நிச்சயமாக அதை முடிப்போம். அதோட கலர்கள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நிச்சயமாக அரசு முழு முயற்சியோடு இருக்குது அந்த பிரச்சனைகளை முடிக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி அதான் அதுதான் சொன்னேன், அதுக்கான டைம் கேட்டிருக்கோம். அவங்கள்ட்ட ஜூன் மாதம் வரைக்கும் முடியறதுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அது ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக துறை சார்ந்து கவுன்சிலிங் இதில் ஆக்சுவலாக இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி இப்போ போராட்டம் நடந்தோம். அதாவது அங்கே டாஸ்மாக் குடோன் நடந்தப்போ எங்களுக்கான கவுன்சிலிங் இது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, எனக்கு புரியல. அதாவது டாஸ்மாக் இது கடைகள் மாற்றப்படுறதுக்கான கவுன்சிலிங் இது இருக்கு இல்லைங்களா, அது நிறையா பேருக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது முறைப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி முதல் கட்டமாக 462 கடைகள் முடியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் அந்த உங்களுக்கு லிஸ்ட்டோட சொல்கிறேன், எந்த ஊரில் எவ்வளோ கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிற அந்த லிஸ்ட்டோட கடைசியாக இப்போ புது அரசு வந்திருக்கு. அதனால் அது புதுசாக அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகாரிகளுக்கு என்ன விதமான இது கொடுத்தது. எங்களோட நோக்கம் தளபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரவு என்னன்னா, போதைப் பொருட்கள் நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காது, அந்த போதைப் பொருட்களை அறவே ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதோட முயற்சியாக தான் முதல்ல அந்த உண்மையான போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக முதல் முறையாக இந்த கோயம்புத்தூருக்குள்ளே எந்த பக்கமே எந்த பொருளும் கிடைக்கக்கூடாது. அது இப்போ நிறைய முயற்சி எடுத்து நிறையா தடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன முயற்சி எடுத்து 1% கூட இந்த நம்ம கோயம்புத்தூர் பகுதிகளுக்குள்ளே இந்த போதைப் பொருட்களோட இருக்கக்கூடாது. குறிப்பாக அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்கணுங்கிறத மாண்புமிகு முதலமைச்சரோட லட்சியமே. ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சிகளை எடுக்கும். துறை சார்ந்து சர்ப்ரைஸ் விசிட்டுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? ஏன்னா அமைச்சர் சம்பத் கூட அரசு மருத்துவமனையில் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தாரு. உங்கள் துறை சார்ந்து நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னும் அந்த 10 ரூபா புகாருங்கிறது நிறையா இருக்குது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் 11 to 11 அந்த மாதிரி புகார்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி துறை சார்ந்து நேரடியாக நீங்கள் கலாய்வுக்கு போகிறதுக்கான என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குண்ணா? நான் என்னோட துறை ரொம்ப பெரிய துறை, என் துறையை நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் டாஸ்மாக் துறையை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன். இனி அடுத்தது ப்ரொஹிபிஷன் இருக்குது, டியூட்டி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் மாண்புமிகு முதலமைச்சரை ஃபாலோ பண்ணி அவரோட வழியில் வரவேன். எதையுமே டக்குன்னு போய் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே போய் நிற்க மாட்டேன். நான் உள்ளே போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த தப்பான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சட்டப்படி தான் பார்க்கணும். நன்றி. முறையான பத்திரிகையாளர் சொன்னேன்லன்னா அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அவங்ககிட்ட தொழிலாளர்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கோம். அந்த டைமுக்குள்ளே நிச்சயமாக அதை முடிப்போம். அதோட கலர்கள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நிச்சயமாக அரசு முழு முயற்சியோடு இருக்குது அந்த பிரச்சனைகளை முடிக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி அதான் அதுதான் சொன்னேன், அதுக்கான டைம் கேட்டிருக்கோம். அவங்கள்ட்ட ஜூன் மாதம் வரைக்கும் முடியறதுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அது ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக. துறை சார்ந்து கவுன்சிலிங் இதில் ஆக்சுவலாக இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி இப்போ போராட்டம் நடந்தோம். அதாவது அங்கே டாஸ்மாக் குடோன் நடந்தப்போ எங்களுக்கான கவுன்சிலிங் இது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, எனக்கு புரியல. அதாவது டாஸ்மாக் இது கடைகள் மாற்றப்படுறதுக்கான கவுன்சிலிங் இது இருக்கு இல்லைங்களா, அது நிறையா பேருக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது முறைப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி முதல் கட்டமாக 462 கடைகள் முடியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் அந்த உங்களுக்கு லிஸ்ட்டோட சொல்கிறேன், எந்த ஊரில் எவ்வளோ கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிற அந்த லிஸ்ட்டோட கடைசியாக இப்போ புது அரசு வந்திருக்கு. அதனால் அது புதுசாக அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகாரிகளுக்கு என்ன விதமான இது கொடுத்தது. எங்களோட நோக்கம் தளபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரவு என்னன்னா, போதைப் பொருட்கள் நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காது, அந்த போதைப் பொருட்களை அறவே ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதோட முயற்சியாக தான் முதல்ல அந்த உண்மையான போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக முதல் முறையாக இந்த கோயம்புத்தூருக்குள்ளே எந்த பக்கமே எந்த பொருளும் கிடைக்கக்கூடாது. அது இப்போ நிறைய முயற்சி எடுத்து நிறையா தடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன முயற்சி எடுத்து 1% கூட இந்த நம்ம கோயம்புத்தூர் பகுதிகளுக்குள்ளே இந்த போதைப் பொருட்களோட இருக்கக்கூடாது. குறிப்பாக அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்கணுங்கிறத மாண்புமிகு முதலமைச்சரோட லட்சியமே. ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சிகளை எடுக்கும். துறை சார்ந்து சர்ப்ரைஸ் விசிட்டுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? ஏன்னா அமைச்சர் சம்பத் கூட அரசு மருத்துவமனையில் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தாரு. உங்கள் துறை சார்ந்து நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னும் அந்த 10 ரூபா புகாருங்கிறது நிறையா இருக்குது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் 11 to 11 அந்த மாதிரி புகார்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி துறை சார்ந்து நேரடியாக நீங்கள் கலாய்வுக்கு போகிறதுக்கான என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குண்ணா? நான் என்னோட துறை ரொம்ப பெரிய துறை, என் துறையை நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் டாஸ்மாக் துறையை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன். இனி அடுத்தது ப்ரொஹிபிஷன் இருக்குது, டியூட்டி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான்
மாண்புமிகு முதலமைச்சரை ஃபாலோ பண்ணி அவரோட வழியில் வரவேன். எதையுமே வந்து டக்குன்னு போய் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே போய் நிற்க மாட்டேன். நான் உள்ளே போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த தப்பான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சட்டப்படி தான் பார்க்கணும். நன்றி. முறையான பத்திரிகையாளர்